மதுரை திமுக வட்டச் செயலாளர் கொலை வழக்கில் அதிமுக வட்டச் செயலாளர் அவரது மனைவி உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு. இந்த கொலை எப்பொழுது நடைபெற்றது? கைதான 13 பேரின் விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்துள்ளதா? அவர்கள் மீது என்னென்ன வழக்குகள் பதியப்பட்டுள்ளன? விவரங்கள். வணக்கம். மதுரை மாநகர் திமுகவின் 77வது வட்ட செயலாளராக திருமுருகன் என்பவர் பதவியில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கு சமீபத்தில் கட்சி பதவி என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி அன்று நள்ளிரவின் போது மர்ம நபரால் அவரது வீட்டு வாசலிலேயே திமுக வட்ட செயலாளர் திருமுருகன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஜெய்ஹிந்துபுரம் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை என்பது நடத்தி வந்தனர். இந்த நிலையில் திமுக வட்ட செயலாளர் திருமுருகன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திருமுருகனின் சித்தப்பாவின் மகனும் அதிமுக வட்ட செயலாளருமான அவகுமார் மற்றும் அவரது மனைவி சோனியா காந்தி மற்றும் அவரது மருமகன் ராஜா மற்றும் உறவினர்களான பிரகாஷ் அழகுராஜா, வெங்கடேசன் மற்றும் கம்மா பாண்டி உள்ளிட்ட 13 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் நடத்திய போலீசார் முதற்கட்ட விசாரணையின் போது சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள காய்கறி மார்க்கெட்டை ஒப்பந்தம் எடுப்பதில் தவக்குமார் மற்றும் திருமுருகன் ஆகிய இருவருக்கிடையே மோதல் ஏற்பட்டிருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இருவரின் உறவினராக இருந்த போதிலும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு காரணமாகவும் கொலை செய்துள்ளோம் என தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து திமுக வட்ட செயலாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக அவரது உறவினர்கள் உள்ளிட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.